Hi friends, welcome to VividTech. உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஒலிம் ஒட்டோவாகவே அதிகமாகுது, கம்மியாகுது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கா? ஸோ இந்த மாதிரியான ஒலிம் சம்பந்தமான இஷ்யூஸ் உங்கள் மொபைலில் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கழிச்சவருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது நீங்கள் உங்கள் மொபைலுக்கு யூஸ் பண்ணுற பேக் கவர். சம்டைம்ஸ் நீங்கள் உங்கள் மொபைலுக்கு செட் ஆகாத பேக் கவரை யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஒட்டோவாகவே அந்த கவர் மூலமாக உங்கள் மொபைல்ட ஒலிம் பட்டன், அதாவது அப் டவுன் பட்டன் ப்ரெஸ் ஆகியும் சவுண்ட் அதிகமாகலாம் கம்மியாகலாம், இந்த இஷ்யூ ஏற்படலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பேக் கவர் ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணி இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்கள். கொடுத்துட்டு இதுலேயும் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஆப்ஸ் எல்லாமே காட்டும். இந்த கார்னரில் பார்ப்போமா இருந்தால் 3 டாட்ஸ் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல ரீசெட் ஆப் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே பார்ப்போமா இருந்தால் ரீசெட் ஆப் ப்ரிஃபரன்சஸ், திஸ் வில் பி ரீசெட் preferences for disabled apps notifications, default apps, background data restriction for apps, permission restrictions. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஆப்ஷன் ரீசெட் பண்ணும். ஸோ இது உங்களுடைய மொபைல் ஆப்ஸ் பர்சனல் டேட்டா எதையுமே இரேஸ் பண்ணாது. ஸோ பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல ரீசெட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ரீசெட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீசெட் பண்ண அப்புறமா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த வால்யூம் அப் டவுன் ஆகிற ப்ராப்ளம் சால்வ் ஆகிருச்சா இல்லையா அப்படின்றது. அப்படியும் சால்வ் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் திரும்பவும் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் சிஸ்டம் அப்படின்ற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் பாருங்கள், கண்டிப்பாக இதில் இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதில் முக்கியமாக ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ தப்பித்தவரை இதில் ரீசெட் ஃபோன் அப்படின்றத இதுவும் கொடுத்துறாதீங்க. ஸோ அப்படி கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் உள்ள சகல டேட்டாவுமே அழிஞ்சு போயிடும். ஸோ கண்டிப்பாக கவனமாக ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்துட்டு ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணால் திஸ் வில் ரீசெட் ஆல் செட்டிங்ஸ். சரியா, இது கண்டிப்பாக உங்கள் மொபைலில் உள்ள செட்டிங்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஃபேஸ் ரெகக்னேஷன் டேட்டா, லாக் ஸ்க்ரீன், பாஸ்வேர்ட், ஸோ இந்த மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே தான் ரீசெட் பண்ணும். ஸோ உங்கள் பர்சனல் டேட்டா ரீசெட் பண்ணாது. ஸோ ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து இந்த இடத்துல ரீசெட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீசெட் பண்ண அப்போ பார்ப்போமா இருந்துச்சுன்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸ்க்கு சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆகின அப்புறம் பார்ப்போமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வால்யூம் ஒட்டோவாகவே அதிகமாகிறது கம்மியாகிற ப்ராப்ளம் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக உங்கள் மொபைலில் வால்யூம் அதிகமாகிறது கம்மியாகிறது இந்த இஷ்யூ உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இந்த ஸ்டெப்பில் உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. Thank you.